ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், டியூபிள் ஆப்ரேஷன்ஸ், டிக்ஷனரிஸ், ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இது மட்டும் பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஹெவியான லிஸ்ட் தான். பட் லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் நம்ம 1 ஹவர்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் சி எவ்வளோ வரைக்கும் நம்மளால லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு லேர்ன் பண்ணுவோம். இதில் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா, நானும் என்ன சொல்றதுன்னா, நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் ஃபியூ திங்ஸ் வந்து பார்த்தோம்னா போட்டு பார்க்குறப்ப சம்திங் இதுவாகும். நம்ம அப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய திங்ஸ் இருக்குது. லிஸ்ட்னு எடுத்துட்டோம்னா லிஸ்ட் இதுல எல்லாத்துலயுமே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. வெரி குரூஷியல் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டேட்டா டைப்ல ஒரு ரொம்ப முக்கியமானது. லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம். லிஸ்டா இருக்கட்டும், டியூப்ல இருக்கட்டும், டிக்ஷனரி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து அதுல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது எப்படி ஹேண்டில் பண்ண போறது அது எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ யாருக்காவது இதுல டவுட்டோ இல்லை இன்பிட்வீன் டவுட் ஆர் வந்து நான் பேசுறது நான் கொஞ்சம் வேகமா போனவோ ஏதாவது இருந்தாலே சொல்லிருங்க. ஓகே. ஸோ லிஸ்ட் வந்து ஏற்கனவே சின்னதாக சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஆரம்பிக்கும். அது மியூட்டபிள் மீன்ஸ் நம்ம அதை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மியூட்டபிள் ஆர்டர்டா இருக்கும். இண்டெக்ஸ் பேசிஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டியூப்ளிகேட் மெம்பரை அலோவ் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லிஸ்ட். அக்பர், அக்பர், லாஸ்ட் வீக் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட் வீக்ல ஓகே ஓகே இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ லிஸ்ட் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே லிஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், ஏன்னா லிஸ்ட்டுங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூபிள், டிக்ஷனரி அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் வந்து நமக்கு தெரியும். லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, ஒரு நம்பர்னு இருக்குன்னா அது வந்து 1, 2, 3. ஸோ இது மட்டும் இப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம இதுலயே வந்து பார்த்தோன்னா சம் ஸ்ட்ரிங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆர் ஃப்ளோட் கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ட்ரூ, பூலியன். ஸோ எனி டேட்டா டைப் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். உள்ள ஒவ்வொரு மெமரி, ஒவ்வொரு லொகேஷன்ல, ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் வந்து பார்த்தா எனி டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணிக்கும். 8J. ஸோ இந்த மாதிரி வந்து எது வேணாலும் கொடுக்குற மாதிரி லிஸ்ட் சொல்லியிருந்தோம். இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இதுல இருக்கிறத வந்து நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் பேசிஸ்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த நம்பர்ல எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க 0 இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 0th வேல்யூ இருந்து எனக்கு இந்த நம்பர் மட்டும் வேணும், இது வரைக்கும் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்பர் 0 இது பேர் வந்து ஸ்லைசிங் சொல்லுவாங்க. 0 to எந்த இண்டெக்ஸ் இருக்கும், அதாவது அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட். லோயர் பவுண்டோட எக்ஸாக்ட் அந்த வேல்யூ, அந்த இண்டெக்ஸோட வேல்யூ எடுத்துரும். பட் அப்பர் பவுண்ட் வேல்யூ எடுத்துரும். அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 கொடுக்குறோம்னா 4th இண்டெக்ஸ் வரைக்கும், அதாவது 5 வேல்யூ நம்மளுக்கு வரும். 0ல இருந்து 5 வரைக்கும் வரும். பட் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து வரதுனால 4th இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து 4th இண்டெக்ஸ். இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்ட் 5th இண்டெக்ஸ், அதான் அப்பர் பவுண்டோட இது. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு -1 கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிக்கும். அப்படி ஓகே, சாரி, இது வந்து ஸ்டெப்ஸ்னுவாங்க. ஓகே, சரி, ஓகே, அது அந்த ரிவர்ஸ் நம்ம வருவோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம 2 to 1 நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் அப்படி ஜம்ப் ஆகி போகும். இது ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் 3rd இண்டெக்ஸ், அப்புறம் வந்து 4th இண்டெக்ஸ், சாரி 5th இண்டெக்ஸ் வரும். ஸோ இதே வந்து நம்ம 3 இப்போ நம்மளுக்கு வந்து 10 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குன்னா 10 வரைக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸும் அப்படி ஜம்ப் ஆகி உங்களுக்கு கொடுக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா 10 வேல்யூ இருக்கு, 9 வேல்யூ இருக்கு, 9 வேல்யூ இருக்கு. ஸோ 9th வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் பேஸ்டு இந்த இது வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இண்டிவிஜுவல் வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு நம்பர்ல இருந்து இது வரைக்கும், இப்போ 3rdல இருந்து 8th வரைக்கும் நம்மளுக்கு வேணும்னா இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும், எனக்கு 2 இண்டெக்ஸ் அப்படி போனாலும் இப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அக்சஸ் பண்றது. அடுத்து வந்து எப்படி வந்து லூப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த நம்பர் வந்து லூப் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும், இந்த நம்பர் இந்த லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் நம்ம லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா சம் வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஐன்னு கொடுக்கலாம், ஆர் ஃபார் நோன் கொடுத்துட்டு இன் நம்பருங்கிறது ஒரு லிஸ்ட்டுங்க. ஸோ இங்க வந்து பிரிண்ட் நோ, இந்த நோங்கிறது ஒவ்வொரு வேல்யூவும் உங்களுக்கு லூப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்து லூப் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் லூப் பண்ணுவோம் லிஸ்ட்.
இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு லிஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையான்றது பார்க்கறது எப்படி? இப்போ இதுல வந்து பார்த்தோன்னா ஜீவான்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ஜீவா இன் அந்த நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லாட்டி ஃபால்ஸ் சொல்லும். அவ்வளவுதான். மேபி வந்து லிஸ்டே ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்பர் இல்லைன்னு இருக்கு. இது வந்து ஃபால்ஸ். ஸோ இது வந்து லிஸ்ட் ஏன் வந்து இது இப்படி வரல? இந்த லிஸ்ட் வந்து 1 2 இருந்தாலும் அது பார்க்கறது வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். இப்போ நான் வந்து இது நம்பர் வந்து இப்போ கமா கொடுத்து 1, 2 கொடுக்கணும்னா இது ஒரு மெம்பர். இப்போ அந்த லிஸ்ட்ல ஒரு மெம்பர். இப்போ நான் இது வந்து என்டர் பண்ணிட்டேன்னா இந்த இது வந்து பார்த்தோன்னா முன்ன வந்து இது வந்து ஃபால்ஸ் வந்துச்சு, இப்போ வந்து பார்த்தோன்னா ட்ரூ வரும். பிகாஸ் இட் இஸ் அவைலபிள் நவ். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு மெம்பர் அவைலபிளா இருக்கா இல்லைன்றது லிஸ்ட்ல செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஐட்டம் எக்ஸிஸ்ட்னுவாங்க. ஸோ ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து போகும். ஸோ ஒரு லிஸ்டோட லென்த், அதாவது அந்த லிஸ்ட்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு மெமரி அலோகேட் ஆகுது, ஒவ்வொரு அந்த லொகேஷன் இருக்கும் இல்லையா, எவ்வளவு இருக்குன்றது பார்க்கறதுக்கு ஒன்று சிம்பிளான மெத்தட் தான். LEN கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து எத்தனை கவுண்டர்னு தெரியும். முன்ன 9 இருந்துச்சு, நம்ம இப்போ 1 ஆட் பண்ண அப்புறம் 10 வந்துருச்சு. ஸோ லிஸ்டோட லென்த், இது லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, டியூபிளா இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம். ஸ்ட்ரிங்குக்கும் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கோட எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த லென்த் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டிஃபால்ட்டா இது வந்து லிஸ்டோட கேரக்டர்ஸோ லிஸ்ட் ஆக்சஸ் பண்றது இப்படி பாக்குறோம். லிஸ்டோட ஆபரேஷன்ஸ் இருக்குங்க, எப்படி வந்து ஒரு ஐட்டம் அதுக்குள்ள ஆட் பண்றது, எப்படி வந்து ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்றது, இல்ல ஒரு ஐட்டம் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, அந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் அதுல வந்து என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா நம்ம வந்து ஒரு 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 பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ஹெல்ப் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இது லிஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஹெல்ப்னு கொடுத்துட்டு உள்ளர இந்த லிஸ்டோட ஏதாவது ஒரு டேட்டா ஒரு வேரியபிள் நீங்க உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஹெல்ப்ல அது என்னென்ன லிஸ்ட் இருக்கு அது வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்க கிளாஸ் வேரியபிள், இது வந்து ஆபரேஷன் யூஸ் பண்ணும். நீங்க இதெல்லாமே விட்டுட்டு இதெல்லாமே ஒரு ஆபரேஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல நம்ம இது சொல்லியிருந்தோம் இல்லையா, டாக் ஸ்ட்ரிங் சொன்னீங்க, அதோட இன்ஃபர்மேஷன் தான் லிஸ்ட் ஆகுது. பட் நம்ம இது வரைக்கும் இது பண்ணா போதும். ஓகே, இது வரைக்கும் நமக்கு தேவையில்லை. இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து கிளாஸ் வரப்போ, அதாவது அட்வான்ஸ்டு டாபிக் வரப்போ இந்த டபுள் அண்டர் ஸ்கோரோட ரீசன்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் இருக்கு. முன்னால டபுள் அண்டர் ஸ்கோர் பின்னால டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுக்கறதோ, இல்லாட்டி முன்னால ஒரு ஐடென்டிஃபையர் கொடுத்து டபுள் அண்டர் ஸ்கோர் பின்னால கொடுக்கறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அது வந்து பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு மீனிங் இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் நீங்க விட்டுருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதோட மெத்தட்ஸ் எல்லாமே கொண்டு வரும். இப்போ இதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னா, அப்பெண்ட் இருக்கு. அப்பெண்ட்னா ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள நான் இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்ட் யூஸ் பண்ணணும். கிளியரா அந்த லிஸ்டோட எல்லா வேல்யூமே கிளியர் பண்ணணும். இங்கே வந்து என்ன பண்ணுங்கிறது இங்கே இருக்கு. அப்பெண்ட் ஆப்ஜெக்ட் டு பி ஆப்ஜெக்ட் append object to end of the list. அந்த லிஸ்டோட எண்ட்ல இப்போ நம்ம கிட்ட 9th இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ 10th இண்டெக்ஸ்ல நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா 10th இண்டெக்ஸ்ல ஒரு இந்த append யூஸ் பண்ணீங்கன்னா 10th இண்டெக்ஸ்ல ஆட் ஆயிடும். அதே மாதிரி காப்பி வந்து ஒரு லிஸ்ட் வந்து இன்னொரு வேரியபிள் காப்பி பண்ணணும் அப்படின்னா அப்படி காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டாவே கொடுத்தாலே ஓகே தான், பட் அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். காப்பி யூஸ் பண்றதுக்கும் டைரக்டா அசைன் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். காப்பி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெமரியா ஸ்டோர் ஆகும். டைரக்டா ஒரு லிஸ்ட் புது வேரியபிள் கொடுத்து அந்த லிஸ்ட் அசைன் பண்ணீங்கன்னா சேம் வேரியபிள், அதாவது சேம் மெமரி லொகேஷனே 2 வேரியபிள் வந்து ஷேர் பண்ணிக்கும். பட் காப்பி யூஸ் பண்ணீங்கன்னா 2 செப்பரேட்டா இது ஆகும். அதான் டிஃபரன்ஸ். கவுண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ காமிச்சு இந்த வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, எத்தனாவது, அதாவது ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகே, அந்த வேல்யூ வந்து எத்தனை தடவை வந்து அக்கரா இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் இந்த கவுண்ட். எக்ஸ்டெண்ட் வந்து என்ன இருக்குன்னா, எக்ஸ்டெண்ட் லிஸ்ட் அப்பெண்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஐட்டரபிள். இது நான் என்னன்னு சொல்றேன், எக்ஸ்டெண்ட் ஒண்ணு இல்ல, ஒரு 2 லிஸ்ட் இருக்குன்னா 2 லிஸ்டையும் வந்து பார்த்தோம்னா அப்படியே அப்பெண்ட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து 3 ஐட்டம் இருக்கு, இந்த லிஸ்ட்ல 3 ஐட்டம் இருக்குன்னா நமக்கு 6 ஐட்டமும் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு வேல்யூ வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இன்சர்ட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ்க்கு நம்ம இப்போ நம்ம கிட்ட ஒரு 5 இண்டெக்ஸ் இருக்கு, அதுல வந்து எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல எனக்கு வேல்யூ வேணும். அப்பெண்ட் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா கடைசில ஆட் பண்ணணும். பட் இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணனும்னா இன்சர்ட் யூஸ் பண்ணுவோம். பாப்னா ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணும், அதுவும் வந்து பார்த்தோம்னா அட் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்லோட இருக்க இது ரிமூவ் பண்ணிடும். டிஃபால்ட்டா வந்து பார்த்தோம்னா பாப் என்ன பண்ணணும், லாஸ்ட் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணும். -1ங்கிறது ரிமூவ்ங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வேல்யூ, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ ஒரு வேல்யூ ஓகே, அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அதுல வந்து நம்ம கிட்ட அதே வேல்யூ வந்து 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். ரிவர்ஸ்ங்கிறது அப்படியே ஸ்விட்ச் பண்ணி விட்டுரும். இப்போ அந்த இண்டெக்ஸ் அப்படியே மாத்தி விட்டுரும். சார்ட்ங்கிறது நீங்க ஏதோ அசெண்டிங்கா டிசெண்டிங்கா டிசைட் பண்ணிக்கிறது. இங்க வந்து ரிவர்ஸ் ட்ரூ வச்சீங்கன்னா அது வந்து அசெண்டிங் வரும்,
ரிவர்ஸ் ஃபால்ஸ்னா எனக்கு தெரியும் அசைனிங் வரும், ரிவர்ஸ் அது நீங்க போட்டு பாக்குறப்ப இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு மெத்தட்ஸ் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்களா வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா லூப்பை வச்சுட்டு நீங்க ஐட்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கு ஒரு வேல்யூ நான் ரிமூவ் பண்ணும், அதுக்காக நான் அதை ஐட்ரேட் பண்ணிட்டு புது லிஸ்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா கண்டிஷன் பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு லிஸ்ட் வந்து உருவாக்கி அப்பன் பண்ணி வரது பதிலாக உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இதை பைத்தானோட அட்வான்டேஜ். பைத்தான் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெத்தட்ஸ் டு மினிமைஸ் யுவர் கோடிங் எஃபோர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஹெல்ப் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு குளோபலாவே யூஸ் ஆகும். பைத்தான் இருக்கிற எல்லாத்துலயுமே யூஸ் ஆகும். ஹெல்ப் நீங்க ஒன்று போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் நம்பர் ஒன்று இருக்கு. நம்ம இந்த நம்பர்ல இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஆட் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா இப்போதைக்கு வந்து இந்த இதுல வந்து பார்த்தோம்னா சிம்பிளான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மல்டிபிள் இது போகுதுல இதுல ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பார்க்கணும். இப்போ நான் இந்த நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டாட் அப்பண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்றேன். ஒரு வேல்யூ வந்து பார்த்தோம்னா சம் வேல்யூ நான் முன்ன வந்து ஜீவான் கொடுத்து இப்போ வந்து பாலன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த நம்பரை நான் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். பிரிண்டே ஆகல. ரீசன் என்னன்னா இந்த அப்பண்ட் வந்து பார்த்தோம்னா யூ ஷுட் நாட் யூஸ் லைக் திஸ். அப்பண்ட்ங்கிறது டிஃபால்ட்டாவே நீங்க அப்பண்ட் இந்த ஈக்குவல் நீங்க பண்ணவே தேவையில்லை. இது நானே நிறைய தடவை நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து டைரக்டா எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்லயே வந்து பார்த்தோம்னா ஸ்டோர் ஆயிடும். இப்போ நான் கொடுத்துட்டு பண்ணனா இது வந்து பார்த்தோம்னா பிகாஸ் ப்ரீவியஸ்லி நம்பர் இது அசைன் பண்ணப்போ இது ஆக்சுவலா நன்னு வேல்யூ வந்து என்ன சொல்றதுன்னா ஓவர் ரைட் ஆயிடுச்சு வித் நன் வேல்யூ. இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. சரிங்களா? லிஸ்ட் வந்து அப்பண்டோட நீங்க ஆட் பண்ணவே கூடாது. நான் பண்ண அதே மிஸ்டேக் நிறைய தடவை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ஆபரேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் இன்கரெக்ட் நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் இன்கரெக்ட் மெத்தட் a to append. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து அது போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த லிஸ்ட்டை திரும்ப ஒரு தடவை நான் வந்து மெமரியில போறதுக்கு இதை திரும்ப ரன் பண்ணிட்டேன். எனக்கு மெமரியில் வந்துடும். இப்போ நான் திரும்ப எனக்கு இந்த நம்பர் மட்டும் வேணும்னா எனக்கு வந்து நான் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து அந்த அப்படியே நம்பர் வந்து ஃபுல்லாவே வந்துடும். நான் இன்னொரு தடவை ரன் பண்ணனா இப்போ நான் திரும்ப இது ரன் பண்ணாலே எனக்கு அதே ப்ராப்ளம் தான் வரும். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ரன் பண்ணா எனக்கு அந்த நன்னு அசைன் ஆயிருக்கும். நான் திரும்ப ஒரு தடவை ரன் பண்ணிக்கிறேன். அந்த இது வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ரன் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நம்பர் நான் பிரிண்ட் பண்ணா நான் இது நடுவில் இருக்கிறத நம்பர் ரன் பண்ணல. do not run. இது ரன் பண்ணக்கூடாது. ரன் பண்ணீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது நன் டைப் ஆயிரும். இது வந்து இன்வேல்யூ நன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இது பண்ண போறது. இப்போ அப்பண்ட் வந்து இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் நம்பர் கொடுத்து நீங்க ஒரு லூப் பண்ணி ஒரு புது வேல்யூ, அதாவது நீங்க யூஸ்வலா வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ வந்து அந்த ஆப்ரேஷன்ல எனக்கு கிடைக்கிற சில வேல்யூஸ் மட்டும் எடுத்து ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபார் ஈச் லூப்ல கொடுத்து இந்த அப்பண்ட் இப்படி கொடுத்துக்கோங்க போதும். இப்படி கொடுத்துட்டு எனக்கு புது வேல்யூ வந்து பார்த்தோம்னா பாலன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ நீங்க அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ வேல்யூ அட் த எண்ட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கும். அட் த எண்ட் கடைசியில. ஓகேவா? இதுதான் அப்பண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளியர்ங்கிறது நான் ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த புது லிஸ்ட் வந்து ப்ரொஃபைல் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல்ல ஒரு லிஸ்ட். இதுல வந்து பார்த்தோம்னா நேம்ஸ் கொடுக்குறேன். கார்த்திக், அக்பர், இன்னொன்று வந்து இங்கே வந்து பாலன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இந்த ப்ரொஃபைலை வந்து நான் கிளியர் பண்ணும் அப்படின்னா கிளியருக்கும் டெலிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா கிளியர் வந்து பார்த்தோன்னா அந்த அதுல இருக்கிற வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். பட் வந்து பார்த்தோன்னா அது லிஸ்ட்டாக தான் அப்படியே தான் இருக்கும். நான் இப்போ ப்ரொஃபைல் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எம்டி லிஸ்டா இருக்கும். கிளியர் வந்து அந்த லிஸ்ட் எம்டி பண்ணிடும். ஸ்டில் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்தா ஸ்டில் லிஸ்ட் டைப்பா தான் இருக்கும். டைப் வந்து பார்த்தா லிஸ்ட் தான். ஓகேவா? இதான் கிளியர். அந்த வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு கிளியர் மெத்தட். இப்போ காப்பிங்கிறது நம்ம இப்போ வந்து நான் இது யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொஃபைல இந்த காப்பிக்கு யூஸ் பண்றேன். இப்போ நான் இப்போ வந்து பார்த்தோன்னா நியூ ப்ரொஃபைல் நான் ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு யூஸ்வலா நம்ம இப்படி அசைன்மெண்ட் போயிடலாமே. இப்படி அசைன் பண்ணா இப்போ நான் நியூ ப்ரொஃபைல் பிரிண்ட் பண்ணாலே எனக்கு அதே வேல்யூ தான் வரும். ப்ரொஃபைல் பிரிண்ட் பண்ணாலே எனக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஸோ இது தானே வருது. அப்புறம் இதுக்கு நான் காப்பி பண்றேன். இப்போ வந்து நான் இது வந்து பார்த்தோன்னா காப்பி ப்ரொஃபைல் நான் கொடுக்குறேன் ஈக்குவல் டு ப்ரொஃபைல் டாட் காப்பி. இப்போ நான் காப்பி ப்ரொஃபைலை நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேல்யூ தான் இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்? ஏன் வந்து நான் இப்படி அசைன் பண்ணாம எனக்கு சிம்பிளா இது முடிஞ்சது நான் இதுக்காக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இப்போ நான் வந்து ஒரு
பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா அதோட ஐடியை பார்க்க போறேன். ஐடி ப்ரொஃபைல் ஐடி நியூ ப்ரொஃபைல் ஐடி காப்பி ப்ரொஃபைல். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நியூ ப்ரொஃபைலையும் இது ரெண்டு பார்த்தா உங்களுக்கு ஒரே ஐடியா இருக்கும், அப்படியே எக்ஸாக்டா சேமா இருக்கும். பட் இது மட்டும் வேற ஐடியா இருக்கும். லாஸ்ட் 3 டிஜிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் தெரியும். ஸோ இந்த காப்பி பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ அலோகேஷன் உங்களுக்கு கொடுத்து காப்பி பண்ணும். பட் வேல்யூஸ் இருந்தா பட் ஐடி மட்டும் மெமரி ஐடி மட்டும் டிஃபரன்ஸ். இதுதான் டைரக்ட் அசைனுக்கும் காப்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது நீங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம நம்பரே நம்ம வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நம்பர் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேல்யூ இருக்கு. நான் இப்போ ஒரு நம்பர்ல புதுசா சம் வேல்யூஸ் நான் அப்பன் பண்ணிக்கிறேன். நம்பர் ஓகே, நம்பர்ல நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல புதுசா போய்க்கலாமா? ஓகே, இது நான் அது வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இங்க வந்து பார்த்தோன்னா நான் இன்னொரு 3 கொடுக்குறேன், இங்க ஒரு 3 கொடுக்குறேன், இங்க ஒரு 1 கொடுக்குறேன், சரி 2 ஒரு ஜீவா. இப்போ நான் நம்பரை பிரிண்ட் பண்ணனா இப்போ நான் கவுண்ட் பார்க்கணும். இப்போ கவுண்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு நம்பரோட கவுண்ட், அதாவது தேர்ட் நம்பரோட கவுண்ட் வேல்யூ 3 ஓட கவுண்ட் வேணும்னா 3 டைம்ஸ் அது வந்திருக்கு. இதே வந்து 1 கொடுத்தனா எனக்கு 1 டைம் தான் இருக்கு. இது ஸ்ட்ரிங்கும் நீங்க அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் கொடுக்குறப்ப மட்டும் கேர்ஃபுல்லா கொடுங்க. ஜீவான்ற அந்த ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஜீவான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இது வந்து ஜஸ்ட் மெத்தட் தான். ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து இண்டெக்ஸிங் கிடையாது, இது ஜஸ்ட் வேல்யூஸ் தான் நீங்க உள்ள பாஸ் பண்ண போறீங்க, நாட் இண்டெக்ஸ். அது இண்டெக்ஸ் வச்சாலே நீங்க இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், பட் இண்டெக்ஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து ஸ்லைசிங்க்கும் இண்டெக்ஸிங், அது ஆக்சஸிங் ஐட்டம் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான இது யூஸ் பண்ணுவாங்க பைத்தான்ல. ஓகேவா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இது எந்தெந்த இண்டெக்ஸ்ல வருதுன்னு பார்க்க முடியுமாண்ணா? ஓகே, இப்போ இண்டெக்ஸ்னு ஒன்று வருது, அதுல பார்ப்போம். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் ஆனால் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் வரும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகேவா? அதாவது நீங்க இப்போ வந்து 3 வந்து எந்தெந்த இண்டெக்ஸ்ல வருதுன்றது கேட்குறீங்க கரெக்டா? செகண்ட், தேர்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமன்தா இதாக இருக்கு. பட் இந்த இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் ரிட்ரீவ் பண்ணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு பார்க்கல, குயிக்கா நம்ம கூகுள்ல போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு இந்த இந்த இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது இந்த லிஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அதை போட்டோம். ஓகே, எக்ஸ்டெண்ட் வந்து இப்போ இதே வந்து ப்ரொஃபைல் இருக்கு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் வந்துருச்சு, ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இன்னொரு எனக்கு ப்ரொஃபைல், இன்னொரு ப்ரொஃபைல் இங்க வந்து இது வேணா ப்ரொஃபைல் 1ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு ப்ரொஃபைலும் வந்திருக்கு, ப்ரொஃபைல் 2. இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம்னா சரவணன், அப்புறம் வந்து பிரியா, மாயான்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 ப்ரொஃபைல் இருக்கு. 2 ப்ரொஃபைலையும் நம்ம வந்து சேர்க்கணும், ஒரே லிஸ்டா எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட்னு கொடுத்தா போதும். அதாவது எக்ஸ்டெண்டுக்கும் அப்பண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு குழப்பி இருக்கும். ஸோ அந்த இதை நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். இந்த எக்ஸ்டெண்ட் கொடுத்து ப்ரொஃபைல் 2 கொடுத்தீங்கன்னா அது பின்னால வந்து ப்ரொஃபைல்ல வந்து ஆட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் இப்போ ப்ரொஃபைல் 1 நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து 6 வேல்யூ வந்துடும். ஸோ இதான் எக்ஸ்டெண்ட், அது ஒரே லிஸ்டா வந்துடும். நான் இன்கேஸ் இதே இது வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபைல் 1ஓட அப்பண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைல் 2 இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெமரியா அந்த லிஸ்ட் அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரே லிஸ்ட் வேணும்னா யூஸ் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? ஸோ இதான் எக்ஸ்டெண்டோட யூசபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா சரவன்ற ஒருத்தரோட இதுல வந்து இண்டெக்ஸ் வேணும். அது ப்ரொஃபைல் 1ல இருக்கு. ப்ரொஃபைல் 1 டாட் இண்டெக்ஸ், அது வேல்யூ நான் கொடுக்குறேன், நாட் இன் லிஸ்ட், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு.
ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இதே இதுல வந்து 2 வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம இன்னொரு தடவை கூட இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் 1 எக்ஸ்டெண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய இதுல வந்து எவ்வளவு வேணாலும் போகும் இல்லையா. ஸோ 2 சரண் இருக்கு, 2 பிரியா இருக்கு, 2 மாயா இருக்கு. நான் இந்த இடத்துல கொடுத்தாலே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் வரும். இதுல எல்லாத்தோட இண்டெக்ஸும் வேணும் அப்படின்னா அது வந்து ஐட்ரேட் பண்ணி ஈஸியா எடுத்துடலாம். சரவணன் இருக்கிற இடத்துக்கோட ஐட்ரேட் அந்த நம்பர் கவுண்ட் வச்சு எடுக்கலாம். வேற என்ன இருக்குன்னு நம்ம இது முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இதான் இண்டெக்ஸோட இது வந்து ரிட்டர்ன்ஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஸ்பெசிஃபைட் வேல்யூ. அந்த வேல்யூ இது பண்றது மட்டும் தான் வரும். இன்சர்ட் வந்து ப்ரொஃபைல்ல நான் இன்னொரு புது ப்ரொஃபைல வந்து நான் புது ப்ரொஃபைல் எனக்கு இன்சர்ட் பண்றேன், புது நேம் நான் இன்சர்ட் பண்ணேன்னா அது வந்து ரவி அப்படின்னு கொடுக்குறேன்னா இது வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த 2வது ஆர்குமெண்ட்னா எந்த இண்டெக்ஸ்ல நம்ம இது கொடுக்க போறோம் அப்படின்னா செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே அது என்னன்னு ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு தெரியல இல்ல, நான் இது மறந்துட்டேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்தேன், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கொடுத்து ஒர்க் ஆகல. பட் எனக்கு தெரியல எந்த இடத்துல கொடுக்குறது. பட் இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. அப்ப என்ன பண்ணா நான் இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது இண்டெக்ஸா அது ட்ரை பண்ணுது, பட் ஸ்ட்ரிங் வந்து இண்டெக்ஸா எடுத்துக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து இண்டெக்ஸா எடுக்க பாக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ரவி இன்சர்ட் ஆயிருக்கும், 2வது இடத்துல இன்சர்ட் ஆயிருக்கும். 2வது இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காரு சொல்ல போனா. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா அதே இங்க வந்து பார்த்தோம்னா கார்த்திக் அக்பர் பாலனுக்கு இடத்துல இந்த பாலனுக்கு நடுவுல செகண்ட் இண்டெக்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரவி வந்திருக்கும். அவ்வளவுதான், ரிமூவ் பண்ணாது, பட் ஜஸ்ட் அந்த இடத்துல வேல்யூஸ் வந்துடும். இல்ல இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நான் இந்த இடத்துல நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ உங்களுக்கு வந்து வந்துடும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட், அது எனி வேல்யூ இருக்கட்டும், அது வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான். பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ரவி தள்ளி விட்டுட்டு 5ன்ற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல உட்காந்துருச்சு. ஸோ இப்படிதான் இன்சர்ட் யூஸ் பண்றோம். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இமீடியட்டா கேட்கலாம் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே, sure. Okay, next on the pop, இது removes the element at the specified position. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் இப்போ உட்காந்து தான் இது எல்லாமே போட்டேன். எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல லிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ரேஷன்ல எனக்கு இந்த திடீர்னு நான் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் இந்த ஆப்ரேஷன்ல அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் டக்குன்னு கூகுள் அடிப்பேன், இல்லாட்டி ஹெல்ப் போட்டு தான் பார்ப்பேன். ஸோ நான் அதுதான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணேன். என்னடா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதுவும் நினைச்சு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுல தான் போகும். நீங்க அதோட பேசிக்கா ஒரு பைத்தான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த சிம்பிளிசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவே போதும். இது நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சரி, பாப்புன்றது நானும் எனக்கும் தெரியல, இது எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ஜஸ்ட் நான் கொடுத்து பாக்குறேன். ஓகேவா? ப்ரொஃபைல் 1 டாட் பாப்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மாயான்றது பாப், மாயான்றது ரிமூவ் ஆயிடுச்சா? ஓகே, கடைசியா இருக்கிற வேல்யூ தான் மாயா. இப்போ அந்த ப்ரொஃபைல் 1 பார்க்கலாம். அதனால லாஸ்ட் வேல்யூ மாயா இல்லை. ஸோ ரிமூவ்ஸ் த எலிமெண்ட் அட் த ஸ்பெசிஃபைட் லொகேஷன். இங்க நம்ம ஸ்பெசிஃபைட் பொசிஷனே சொல்லலையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கு. சரி, ஓகே, அது என்னன்னு தான் பார்ப்போம். இது பாப் வந்து உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபைட் டிஃபால்ட்டா வந்து -1ன்ற ஒரு இண்டெக்ஸ் ரிமூவ், -1 லாஸ்ட் வேல்யூ, கரெக்டா? சோ நான் இப்போ வந்து இல்ல எனக்கு வந்து இந்த செகண்ட் வேல்யூ இந்த 5 வேண்டாம், ஏன்னா சம்பந்தமே இல்லாம 5 இருக்கு, இந்த இண்டெக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து நாங்க போட்டு பார்க்கறோம். ப்ரொஃபைல் டாட் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல் 1 நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும். நான் இந்த இண்டெக்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அப்போ ப்ரொஃபைல் டாட் பாப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நான் அப்படியே கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ ப்ரொஃபைல் டாட் இண்டெக்ஸ் 5 2 தான் இருக்கணும். ஏன் பாலன் ரிமூவ் பண்ணிருக்கு? 1 2 3 லெட்ஸ் see. பாலன் ரிமூவ் ஆயிருக்கு, என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 5 தான் ரிமூவ் ஆயிருக்க வேண்டியது, பிகாஸ் இது வந்து 2ன்ற அதாவது செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது தேர்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது. இது வந்து தேர்ட்னு உள்ள பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ரிமூவ் பண்ண வேண்டியது. இப்போ ப்ரொஃபைல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ப்ரொஃபைல் 1 சாரிங்க, மிஸ்டேக் என் சைடு தான். ஏன்னா ப்ரொஃபைல்ங்கிறது அந்த இண்டெக்ஸ் நான் தப்பா கொடுத்தேன். ஓகே, இப்போ கரெக்டா ஒர்க் ஆகும். 5ன்ற வேல்யூ ரிமூவ் ஆயிருச்சு. திஸ் இஸ் மை மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 வேல்யூ ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி நீங்க வந்து இது இன்சைடே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி அது என்ன இண்டெக்ஸ்ன்றது நமக்கு நம்பர் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு 5ன்ற வேல்யூ வேண்டாம்னா இதுக்குள்ள கொடுத்து பாப் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் தூக்கி அடிச்சிடும். அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா ஒரு பாப்புங்கிறது இண்டெக்ஸ் பேஸ் ரிமூவ் பண்ணலாம், இல்ல எனக்கு கடைசி வேல்யூ ரிமூவ் பண்ணாலே யூ கேன் ரிமூவ் ஜஸ்ட் வித்அவுட் எனி பாசிங் இண்டெக்ஸ் வேல்யூஸ். அடுத்து ரிமூவ்க்கும்
இண்டெக்ஸ் பாப் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நான் ரிமூவ் நான் இப்போ கொடுக்குறேன். நான் எதுவும் நான் எனக்கு தெரியலன்னே வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் 1 டாட் ரிமூவ் கொடுத்தா எரர் வந்துருச்சு. ஏன் எரர் வருது? அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுமா? சரி, எனக்கு என்னன்னே தெரியல, என்ன ஆர்குமெண்ட்னு தெரியல. ஸோ வேல்யூஸ்ன்னு சொல்லுது. முன்னால வந்து இண்டெக்ஸ்னு பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து இதுல எனக்கு வந்து இந்த வேல்யூ வேண்டாம். கரெக்டா? எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம், இது லிஸ்ட், நான் இந்த வேல்யூ வேண்டாம், இந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சா தூக்கிடு அப்படின்னு சொல்றேன். என்னடா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இப்படி கொடுக்குறீங்கன்னா இது ஆப்வியஸா இது வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் தான். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் நான் இது லிஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் வேற எதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள்லயுமே கொடுக்கலாம். இல்லை நான் அப்படியே கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் கன்சிடர் பண்ணிச்சுன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணாலே எனக்கு ரிமூவ் ஆகும். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லிஸ்ட் கிடைக்குது. இன்சைட்ல ஒரு லிஸ்ட்டும் இல்லை. ஜஸ்ட் ரிமூவ் வந்து ஒரு வேல்யூஸ் நம்ம தேவையில்லை. இதுல வந்து இந்த ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தோம்னா மாயன்ற ஒரு ப்ரொஃபைல் எனக்கு தேவையில்லை, அது வந்து பார்த்தோம்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்றோம். அது வந்து பார்த்தோம்னா ஒரு சைட்ல வந்து பார்த்தோம்னா மாயா வந்து டெலிட் அவங்க ப்ரொஃபைல் இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல, அந்த ப்ரொஃபைல் லிஸ்ட் வந்து டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணோம்னா அது டெலிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ரிமூவ் கொடுத்து அந்த வேல்யூஸ் அங்க பாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரொஃபைல் ஓகே, நான் இந்த மிஸ்டேக் ஆஃப் பண்ணுவேன். ஸோ ஐம் சாரி. ப்ரொஃபைல் 1. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மாயான்ற வேல்யூ இல்லை. இது ஜூபிட்டர் வந்து அழகா இது என்ன சொல்றதுன்னா ரொம்ப லென்த் ஆஃப் வர மாதிரி முன்ன பண்ணுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கம்மியா இருக்கிறதுனால இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கும் இந்த டிஸ்பிளே ஆகிறதுக்கும் பைத்தானுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் ஜூபிட்டரோட இது அதோட ஐடியாலியோட இது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோன்னா ரிமூவ்ன்ற ஒரு இது ஒர்க் ஆகும். ஸோ கடைசி இப்போ இன்னொன்று ரிவர்ஸ். ஓகேவா? ரிவர்ஸ்ங்கிறது நான் அப்படியே அந்த ப்ரொஃபைலே பார்த்துக்கிறேன். ரிவர்ஸ் கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான், இப்படி பண்ணி விட்டுரும். ஓகேவா? நான் இதுக்கு முன்ன ஸ்ட்ரிங்ல ஒன்று பார்த்தேன். அது அந்த ரிவர்ஸ் ஏன் ஒர்க் ஆகுது மேபி அது லிஸ்ட் கிடையாது போல இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேம்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஸ்லைசிங்ல ரிவர்ஸ் பண்ணி இருக்கலாம். இப்போ ஜீவான்ற ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஸ்லைஸ் நேம் -1 இப்படி கொடுத்தோம்னா இப்படி ரிவர்ஸ் ஆகும். உங்களுக்கு இது லிஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுதான்றது இப்போ பார்க்குறேன். இதே ப்ரொஃபைல ஸ்லைசிங் பண்ணோம், ஏன்னா லிஸ்ட் மாதிரி தான் அது. கார்த்திக் 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 ஓகே ஆயிருக்கு. கரெக்டா? ஜஸ்ட் அப்படியே இது வந்து இதெல்லாம் ஓவர் ரைட் ஆகாது. ஜஸ்ட் டிஸ்பிளே தான் ஆகும். மெத்தட் மட்டும் தான் உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகும். ஸோ இது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. நான் ப்ரொஃபைல் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். பாத்தீங்கன்னா இது அப்படியே டிஸ்பிளே இருக்கு. இதை நீங்க ஸ்லைசிங் மூலமா நீங்க வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்னே ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ்னே அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ த ஸ்லைசிங். இட்ஸ் அப் டு யூ. நீங்க யூசபிலிட்டிக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ரிவர்ஸ் பண்ணிவிடும், இதுவும் ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஓகே, வேல்யூஸ் ஸ்டார்டிங் வந்து சார்ட் பண்றதுதான். இது வந்து நீங்க ப்ரொஃபைல் 1.sort இப்படி கொடுத்தீங்கன்னா சார்ட் இது வந்து ஓவர் ரைட் ஆகுது எக்ஸிஸ்டிங் வேல்யூஸோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசனிங் ஆர்டர் அக்பர், பிரியா, ரவி, சரவணன் எல்லாமே அந்த ஆர்டர் வருது. இங்க பாலன் வருது. ரீசன் என்னன்னா இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் வருது. இது ஒருவேளை நான் வந்து இந்த பாலனே இன்னொரு வேல்யூ நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் 1.insert ஃபர்ஸ்ட் இன்சர்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இண்டெக்ஸ் தான் வரும். கரெக்டா? இண்டெக்ஸ் வந்து நான் 0 செகண்ட் வேல்யூவா கொடுக்குறேன், இல்லை நான் கடைசியாக கொடுக்குறேன். நான் அப்பண்ட் கொடுக்குறேன், கடைசியா நான் கொடுக்குறேன், அப்பண்டாவே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து இதே பாலன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல வந்து பிரிண்ட் பண்ணனா உங்களுக்கு வந்து இங்க பாலன் இருக்கு, இங்க அக்பர் இருக்கு. ஏற்கனவே இது வந்து இது ஓவர் ரைட் ஆயிருச்சு, எக்ஸிஸ்டிங் வேல்யூஸோட ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப இதை வந்து சார்ட் பண்றேன். இப்போ பார்த்தோம்னா ஓகே, இப்போ பார்த்தா பாலன்ங்கிறது முன்னாடி இருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆயிட்டு வருது. அது இல்லாம இங்க ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. சம் ரீசன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படி வருது. பட் ஸ்டில் எனிவே இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் ஸ்டார்டிங் ஒர்க் ஆகுது. இதுல லிஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா சோஃபார்? ஆனால் அக்பரோடது இப்போ பார்க்க போறோம். நானும் நெட்ல தான் பார்க்கணும் ஒரே நேரத்தில் எப்படி மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்குன்றது. ஓகே, ஓகே. நான் இப்போ வந்து how to get all index of values in list python இப்படி போட்டா வந்து மேபி சம் அதர் பர்சன் வந்து பார்த்தோம்னா அது இருக்குன்னு சொல்ல போறாங்க, இல்லாட்டி நம்ம ஓனா தான் பண்ணணும்.
இது நல்ல நல்ல சைட் தான். இது நான் நிறைய நேரத்தில் இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தோம்னா எல்லா இண்டெக்ஸையும் ரேஞ்ச் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஏதாவது இருக்கா? யூசிங் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஃபார் இது வந்து நம்ம ஏன்னா இன்லைன் இருக்கு இல்லையா, அதுதான் அகைன் வந்து பார்த்தோன்னா அந்த வேல்யூஸை வந்து இண்டெக்ஸ் போட்டு இன்லைன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் தேவைப்படாது. யூசிங் ஈனுமரேட் கிட்டத்தட்ட இன்லைன் மாதிரி தான். ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணாரு. கிட்டத்தட்ட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான். ஈனுமரேட் ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுவும் எடுத்துக்க முடியாது. ஸோ டைரக்டா கிடையாதுன்னு தான் இங்க சொல்ல வரேன். லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ டைரக்டா கிடையாது அக்பர். நம்ம லூப் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்க கேட்டதுனால இதுல வந்து நம்ம லூப் பண்ணலாம். ஓகேவா? எப்படி வந்து நம்பர்னு இருக்கு இல்லையா, இதுல நம்பர்ல வந்து 3ன்ற வேல்யூ வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபார் எப்படி கொடுக்கலாம்? ஃபார் ரேஞ்சே கொடுக்கலாம், பட் அதுக்கு வந்து லென்த் நம்மளுக்கு வேணும். ஃபார் இண்டெக்ஸ்னு கொடுக்கலாம். ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா? இங்க வந்து நான் லென்த் ஆஃப் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு லென்த் வந்து தெரிஞ்சா அந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஐ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து எத்தனை வேல்யூ, மொத்தம் 11 வேல்யூ இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த 11 வேல்யூல நம்மளுக்கு மேட்ச் ஆனது என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுக்கலாம். இஃப் நம்மளுக்கு 3 தான் வேணும். இப்போ ஐங்கிறது வந்து இப்போ நம்பர்ல நம்ம இங்க வந்து ஐ கொடுப்போம். ஏன்னா இதுல என்ன வேல்யூ வருதோ அது வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டு வரும். வேணா நம்ம இப்படி கொடுப்போம், நம்ம ஒவ்வொன்றாவே பண்ணுவோம். நம்பர் ஐ இப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இப்படி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இஃப், இப்போ இதுல வந்து நம்மளுக்கு நம்பர் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இஃப் நம்பர் ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு தேர்டோட இது வேணும் 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் மட்டும் வேணும். கரெக்டா? இப்போ பிரிண்ட் இது வேணா நம்ம இன்னொரு லிஸ்ட்ல போட்டு எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ்னே கொடுக்கலாம். இண்டு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு சின்ன லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த என்னென்ன இண்டெக்ஸ் வேணும் அது மட்டும் தானே வேணும். நமக்கு என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கு, தேர்ட் வேல்யூ 3ன்ற வேல்யூ எத்தனை இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு வேணும். அப்போ இண்ட் டாட் அப்பண்ட் இதுல ஐ மட்டும் நம்மளுக்கு தெரியும் போதும். இப்போ இண்ட் மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் என்னென்ன இதுல இருக்கு பாத்தீங்கன்னா, செகண்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6 7. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு 4 லைன் உங்களுக்கு தேவைப்படும். அக்பர் ஓகே இல்லையா? இது இந்த மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான். இல்ல வேற ஏதாவது இதுல பார்க்க வேண்டியது யாராவது பார்க்கணுமா? இல்ல நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா?